இன்று 27ஆம் எண்ணிற்கு உரித்தான பிரத்யேக குறியீடு என்ன? உங்களது குறியீடு தேல். தேள். ஆமா. என்னங்க தேல் சொல்லிட்டீங்க? ஆமாங்க, அது தேல் தான். ஏன் அப்படின்னா 27ஆம் தேதி பிறந்தவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவாக இருக்கும்? தேல் மாதிரி கூட்டிட்டே இருப்பாங்க. ஆமா, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா ஹெல்பிங் நேச்சரு எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட. ப்ளஸ் நிறைய இருக்கும். ஹெல்பிங் நேச்சர். நீங்கள் அன்னோன் பர்சன் போனால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றவங்களால முடியாத காரியத்தை கூட முடிச்சு கொடுப்பாங்க. அந்த கேப்பபிள், அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குது. ஹெல்பிங்னு போனால் எல்லாமே இருக்கும். பாட்டு ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க படார்ன்ட்டு. அது என்ன பண்ணும், எப்போ கொட்டுன்னே தெரியாது. அது பாட்டு நின்றுக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும், பாடாருன்னு போட்டுரும். அது மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பழகிட்டே இருப்பாங்க, நல்லா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, பாட்டுன்னு போட்டுருவாங்க. அந்த ஒரு கொட்டு திருப்பி அவங்க முகத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு. ஆமாம், தேல் கொட்டிடுச்சுனாக்கா அது முகத்தை அதுக்கு போட்டு ஐயா ராஜா நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. அது வேறு வழி இல்லை, அதை ஒதுக்கிடலாம். இங்கே ஒதுக்க முடியாது, அப்படி கொட்டிடுவாங்க. ஒன்றும் தவறு இல்லை. குறியீடு தேலாக நீங்கள் 27ஆம் தேதி பிறந்தவங்க பயன்படுத்தும் போது அதனுடைய இந்த பவர், இந்த ஆர்ஸ் பவர்ன்ற இல்லை, அது ஹெவி. அதுக்கிட்ட இல்லை. அதை எதிர்க்கிற ஆள் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் எதிர்க்கும். அது பயந்துட்டுலாம் ஓடாது அது. ஆமாம், யானையாக இருந்தாலும் அங்கே போய் கடிக்கும், கொட்டும். அப்போ எதிர்க்கிற ஆள் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் தேல் எப்படி கொட்டுமோ 27ஆம் தேதி உள்ளவங்களும் அவங்கள எதிர்க்கிற ஆள் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் எதிர்ப்பார்கள். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய வணக்கம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், இன்ப துன்பம் எது வந்தாலும் வாடி நின்றால் ஓடி போவது கிடையாதுங்க. அது நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அதற்கு நமக்கு மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு வலுவான பிடிப்பு தேவை இல்லையா? அந்த பிடிப்பாக அமைவதுதான் ஃபார்மேட் நியூமராலஜி. ஃபார்மேட் நியூமராலஜில பாத்தீங்கன்னாக்கா அற்புதமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த எபிசோட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க நம்ம டேட் ஆஃப் பர்த் வச்சு நமக்கு உரித்தான அழகான விஷயங்கள் சொல்ல போறாங்க. அது என்ன சொல்ல போறாங்க, அது என்ன ஸ்பெஷலான விஷயம், அது நம்ம வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உருவாக்க போகுது அப்படிங்கறத ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள்ட்ட பேசி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க நேயர்களே, சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவா சொல்லுவாங்க நட்சத்திர குறியீடு அப்படின்னு ஜோதிடத்துல ரொம்பவே பெருமையா பேசப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு சார். இறை சக்திகளுக்கும் பிரத்யேக குறியீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா மனித சக்தி அப்படிங்கிறது மேம்படுத்துவதற்கு தேவையான ஒரு பிடிமானம் எங்களுக்கு தேவை சார். நாங்க எல்லாரும் கீழே இருக்கோம், எழுந்து வரத்துக்கு ஏதாவது ஒரு கை தேவை இல்லைங்களா? அப்பேற்பட்ட கையாக விளங்குவதுதான் நம்பர், டேட் ஆஃப் பர்த்திற்கு உரித்தான குறியீடுகள். இதை பல ஆண்டு காலம் நீங்க கடும் தவம் இருந்து நீங்க எங்களுக்காகவே கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். முதற்கன் அதற்காக நான் உங்களுக்கு நன்றியை சொல்லியே ஆகணும். நம்ம அந்த வரிசைப்படி பார்க்கும்போது இன்று 27ஆம் எண்ணிற்கு உரித்தான பிரத்யேக குறியீடு என்ன, அதை அவங்க எப்படி சரியா பயன்படுத்தினாக்க அவங்களுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றியை எட்டி பிடிக்க முடியும்? சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பருக்கு அந்த நட்சத்திர பிரகாரம் நமக்கு இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காலங்காலமா அதை பயன்படுத்துறோம், அது ஃபாலோ பண்றாங்க. சரி, வேற விஷயம். ஆனா எண்கள் மூலயமா உலகத்துல யாரும் சொல்லலை. அதை நான் இதுக்காக உட்காந்து பல ஆண்டுகளாக அதை நின்று தயாரிச்சு கொடுக்கப்பட்டது தான் எண்களுக்கு குறியீடு. அதை நீங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கை இன்னும் மேன்மைப்படும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது வரைக்கும் சொல்லப்பட்டதை பார்த்துருப்பீங்க. ஒரு கனெக்டிவிட்டியோடு இருக்கும். மேன்மை பருவத்திற்கு இது உங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும். இப்போ 27ஆம் தேதி எண் அப்படி என்றால் உங்களுடைய குறியீடு எதுவாக இருக்கும், எதுவாக இருந்தால் எங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் உங்களது குறியீடு தேல். தேல். ஆமாம். என்னங்க தேல் சொல்லிட்டீங்க? ஆமாங்க, அது தேல் தான். ஏன் அப்படின்னா 27ஆம் தேதி பிறந்தவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னவாக இருக்கும்? தேல் மாதிரி கூட்டிகிட்டே இருப்பாங்க. ஆமாம். இப்போ நான் சொல்லும் போகும்போது அவங்க வீட்டில் அவங்க பசங்களாக இருக்கலாம், அவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 27 ஜென்ஸு தான். 90-95% ஜென்ஸு தான். அவங்க மனைவிகளாகவும் இருக்கலாம், கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமா ஆமா சார். ஆமா, அவங்க தான் பார்த்துட்டு இருக்கிறது. லேடிஸுக்கு அதிகம் கண்டிப்பா நம்ம ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. ஜென்ஸும் பார்க்குறாங்க, இல்லைலாம் சொல்லலை. அதிகம் அவங்க பார்க்குறாங்க வேர்ல்டு வைடு. கரெக்டாக தான் சொன்னீங்க. நாங்கள் சொல்ல முடியல, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னுவாங்க. நான் இருக்கிறத சொல்கிறேன். நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா ஹெல்பிங் நேச்சரு எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட. ப்ளஸ் நிறைய இருக்கும். ஹெல்பிங் நேச்சர். நீங்கள் அன்னோன் பர்சன் போனால் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க.
மற்றவங்களால முடியாத காரியத்தை கூட முடிச்சு கொடுப்பாங்க. அந்த கேப்பபிள், அந்த கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குது. ஹெல்ப்பிங்னு போனால் எல்லாமே இருக்கும். பாட்டுன்னு ஒரு கொட்டு கொட்டிடுவாங்க படாருன்ட்டு. பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ என்னப்பா பயம் கட்டுறேன், நல்லா தானே பேசினேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்றா போல இருக்கும். அது அந்த நம்பருக்கே உரித்தான இயல்பு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கிறதுனுடைய இம்பேக்ட் என்னன்னாக்கா, அந்தந்த நம்பருக்கு உண்டான உரித்தானது எதுவாக இருக்கிறதோ அதுவாக நான் சொல்லப்படுகிறேன். அப்போது தேலினுடையது என்னவாக இருக்கும்? நான் அதை பெட்டு அனிமல் மாதிரி வளர்க்குறேன் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ 27ஆம் தேதி சொல்லி தான் நம்ம பையன், நம்ம வீட்டு ஆள், நம்ம வீட்டு அப்படிங்கும்போது அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா? இருந்தாலும் அது வேறு இது வேறு இருந்தாலும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிறோம். நம்ம போய் அதோடு போய் கனெக்ட் ஆகிறோம். மனுஷனாகி நாம் மற்றதுக்கெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிறோமோ இதுவும் அப்படி போய் கனெக்ட் ஆகிடுறோம். அது என்ன பண்ணும், எப்போ கொட்டுன்னே தெரியாது. அது பாட்டு நின்றுக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும், பாடாருன்னு போட்டுரும். அது மாதிரி இவங்களும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, பழகிட்டே இருப்பாங்க, நல்லா நடந்துக்கிட்டே இருப்பாங்க, பாட்டுன்னு போட்டுருவாங்க. அந்த ஒரு கொட்டு திருப்பி அவங்க முகத்தையே பார்க்க முடியாது. அதில் ஒரு காம தேல் கொட்டிடுச்சுனாக்கா அது முகத்தை அதுக்கு போட்டு ஐயா ராஜா நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது. அது வேறு வழி இல்லை, அதை ஒதுக்கிடலாம். இங்கே ஒதுக்க முடியாது, அப்படி கொட்டிடுவாங்க. ஆனால் அதுங்களுக்குள்ளேயும் நிறைய சிறப்பு இருக்குது. என்னங்க சிறப்பு? இப்படி கொட்டுது, அதை போய் சிறப்புன்றீங்களே. ஆமாம், கொட்டுச்சு. அதை எடுக்கிறதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அது மருந்து தான். அதனுடைய விஷம்தான் அதனுடைய மருந்து. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மருந்து கண்டுபிடிக்கல. பாம்புக்கு விஷம் என்ன இருக்கு? பாம்போடைய விஷம் தான். அதே தான், தேலுக்கும் அதே தான், அதனுடைய விஷம்தான். அப்போது இந்த 27ஆம் தேதியினுடைய பர்த்துக்கு அவங்க பேசின பேச்சு, அவங்க பேச்சே தான் அவங்களுக்கு நம்ம தீர்வு. அப்படின்னா பாலிஷாக பேசி முடிக்கணும் காரியத்தை அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு தான் சொல்லி கொடுக்குறேன். அவங்க அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் சொல்லப்படுறதுனுடைய குறியீடை நீங்கள் முதல்ல எல்லாரும் ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு குறியீடை ஒன்று கம்பேர் பண்ணி சொல்லும் போகும்போது இது இப்படி இருக்குது, அது இதுவாக இருக்குது, அது அதுவாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அதை தெரிஞ்சு அவங்க மாற்றிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க லைஃப் பார்ட்னரும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவருக்காக சில மாற்ற வேண்டியதை மாற்றிட்டு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிமுறை தான் இது. நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். செகண்ட் தாட்டில் தான் போகணும். இவர் இப்படி தான், இவர் மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. மாற்றுறதுக்கு உண்டான வழி என்னவோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போது 27ஆம் தேதி அது கொட்டினா அதுக்கு தான் அது கொட்டின விஷம்தான் அதுக்கே மருந்து. அப்படி 27ஆம் தேதி பிறந்தவங்க கொஞ்சம் நல்ல பேசுகிற கனவோன்னு கடிச்சு விட்ருவாங்க. முகத்தையே திரும்பி பார்க்க முடியாது. திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் பேசிட்டாரேன்றதுக்காக நீ வாழ்க்கை துணையே வேணாம்லாம் தூக்கி போடாதீங்க. இவர் குணமே அப்படிதான் நினைச்சுக்கிறீங்க. தேலோட குணம் கொட்டுறதுதான், அதுக்கேற்ற மாதிரி. அதே இவர் இப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் இன்னும் ஏன் ஒன்னொரு முன்னாடி அந்த பேச்சு பேசுறேன், இப்ப பார்த்தா ஜோவியலா பேசுற, சாப்பிட்டா பேசுற. அவர் முதல்ல அந்த வார்த்தை பேசுனதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி புதுசா பேசுற மாதிரி பேசுவாரு. அது வேற வாய். ஆமா, அது ஒரு வாய், இது ஒரு வாய். அதை சொல்ல முடியாது நான். அதனால நாம அதுல அது எது குறைபாடோ அதை நிறைபாடாக மாத்துறதுக்கு நீங்க கத்துக்கிறணும். ஏன்னா விட்டு நம்ம போக முடியாது. அப்ப 27ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்போது நாம புரிஞ்சு கொள்வது என்னன்னாக்கா, அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க, அதனாலதான் நாங்க ஃபேமிலிக்குள்ள அவர் அப்படின்னு நான் விலகிட்டேன். அப்படி அவருடைய ஆட்டிடியூட் அப்படிதான். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. ஒன்று எல்லாரும் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். ஒரு சப்ஜெக்டை நாம் அதை பேசிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதை விட்டுட்டு மற்றதை நம்ம பேசுகிறோம்னு சொன்னாக்கா அது ஒரு பாயிண்ட்டு. சில பேர் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று நடந்ததுன்னா அதையே எந்த நேரமும் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அது ஒன்று. எந்த நேரமே அதே பேசுகிறவங்ககிட்ட வாழ முடியாது, அவங்ககிட்ட இருக்க முடியாது. அதை விட்டுட்டு அடுத்து போகிறாங்கனாக்கா அந்த நேரத்தில் அதனுடைய வெளிப்பாடு, கோபத்தின் வெளிப்பாடு, அவ்வளோதான், அதை மறந்துட்டாங்க. நீங்கள் இந்த ரெண்டு குணத்தை ஒவ்வொரு மனுஷங்கிட்ட இருக்குது, எல்லா மனுஷங்கிட்ட இருக்கும். அதையே பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட வண்டி தள்ளுறது கஷ்டம். அந்த வண்டி போகாது, ட்ராவல் பண்ண முடியாது அந்த வண்டியோட. இவங்க குணமே அப்படி தான்ட்டு. எந்த வண்டி இருந்தாலும் நான் ஓட்டுவேன் அப்படி தைரியமாக இருக்கிறவங்க நீங்கள் ஓட்டுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு அடுத்து போகிறாங்கன்னாக்கா அதை விட்டுணும். அதே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இவங்ககிட்ட அந்த ஆட்டிடியூட் இருக்குது. அதை விட்டுட்டு அடுத்துக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய வெளிப்பாடு அவ்வளோதான். அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த ரகசியத்தை அவங்களுடைய சினாரிஸே அதே தான்.
எஸ் சார். அப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், அதை நீங்கள் எடுத்துக்கிறணும். இப்போ புரிஞ்சுப்பீங்க, இப்போ தெரிஞ்சுப்பீங்க, இப்போ எடுத்துப்பீங்க, உங்களை மாற்றிக்கிடுவீங்க. ஒருவேளை கோவப்பட்டிருந்தாலும் அதை மாத்திருப்பாங்க, மறந்துருப்பாங்க இத்தனை நேரம். அவ்வளோதான், சிம்பிள் தான் இதெல்லாம். ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னாக்கா, அப்போ 27ஆம் தேதி நாம் சொன்னது என்ன குறியீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா, நாம் சொன்னது தேள். ஆமாம், தேள். அதை நாங்கள் குறியீடாக போட்டுக்கிறதா? எப்படி சார் போட்டுக்கிறது? தாராளமாக போடலாம். அதை பார்த்து மற்றவங்க ஓடுவார்ல, நம்மளை பார்த்தா மற்றவங்க வந்துட்டு தேவையில்லாத ஆட்கள். பயப்படணுமா? எஸ், பயப்படணும். ஆனால் எல்லா தொழிலுக்கும் போட முடியாது. அதான் நீங்கள் ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதை கொண்டு போட்டோன்னா யாருன்னா ஃபுட்டு வாங்க, நீங்கள் விற்கிற பிஸ்னஸ் ஃபுட்டை வாங்குவாங்களா? அப்போ போட முடியாது. அதை பயன்படுத்திக்கலாமான்னு பயன்படுத்தலாம், தொழிலை பொறுத்து பயன்படுத்தலாம். ஒரு மிஷினரி சம்மந்தப்பட்டது இருக்குது, அங்கே போடலாம். வுட்டு சம்மந்தப்பட்டது அங்கே போடலாம். ஏன்னா தேளுக்குன்னு சொல்லி தனி குணம் இருக்குது. என்ன குணம்? மற்றவங்களை பயம் காட்டுது இல்லை. பேரை சொல்லும்போதே வாய்க்கு நமக்கு சொல்லலாமா வேண்டாமாங்கிற ஒரு பயம் இருக்கும். சொன்னால் வந்து கடிச்சிருமோன்னு பயம் இருக்கும். அந்த பயம் அது அப்படிங்கிற போல அதெல்லாம் போடலாம். அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டீஸும் உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகும். ஒன்றும் தவறு இல்லை. குறியீடு தேலாக நீங்கள் 27ஆம் தேதி பிறந்தவங்க பயன்படுத்தும் போது அதனுடைய இந்த பவர், இந்த ஆர்ஸ் பவர்ன்ற இல்லை, அது ஹெவி, அதுக்கிட்ட இல்லை. அது எவ்வளோ பெரிய, அதை எதிர்க்கிற ஆள் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் எதிர்க்கும். அது பயந்துட்டுலாம் ஓடாது அது. ஆமாம், யானையாக இருந்தாலும் அங்கே போய் கடிக்கும், கொட்டும். அப்போ எதிர்க்கிற ஆள் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் தேள் எப்படி கொட்டுமோ, 27ஆம் தேதி உள்ளவங்களும் அவங்கள எதிர்க்கிற ஆள் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் எதிர்ப்பார்கள். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனுடைய குறியீடை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு மேலும் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நிச்சயமா சார். இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரி பண்றாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா ஏதாவது சொல்லுங்களேன் அவங்களுக்கும். சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஆமாம் ஃபுட்டுக்கு போட முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் ஒன்று செய்யலாம், அப்படியே செஞ்சிடலாம். நம்பர் 45 யூஸ் பண்ணிக்கிறீங்க, நம்பரில் போயிருங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் சொல்கிறேன் போட முடியாதுன்னு சொல்கிறேன், நாங்கள் போடணும்னு ஆசைப்படுறோமே, நம்பர் 45 போட்டு விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அது நம்பர் 45 ஒரு இடத்துல போட்டு விட்டுருங்க. அது போட்டுட்டு உங்களுதுலேயும் பொறிச்சு கூட வச்சுக்கிடலாம். பிஸ்னஸ்லேயும் ஒரு நம்பர் தனியாக ஒரு எம்பளம் மாதிரி போட்டு தனியாக அப்படி போடுங்க. அது சக்ஸஸாக மேலும் உங்களுக்கு வலுப்பெறும். அருமை சார். 27ஆம் எண் கொண்டவர்கள் நீங்க உங்களுக்கு உரித்தான குறியீடு வந்து தேள் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. தேள் பயன்படுத்த முடியாதவங்க எண் 45 பயன்படுத்தி கொண்டால் அதுவும் சிறந்த பலனை தரும் இல்லைங்களா சார்? கண்டிப்பா. எஸ் சார். அடுத்ததாக 28ஆம் எண். ஆமா, 28க்கு நாம என்ன சொல்லலாம் அப்படி என்றால் பெண் யானை. பெண் யானை. ஆமா, ஆண் யானை சொன்னோம். அது எதுக்கு? 19ஆம் தேதிக்கு. 28க்கு பெண் யானை. பெண் யானைன்றது எதுக்காக? 28ஆம் தேதி பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் சமமாக இருப்பாங்க. பெண் யானைக்கினுடைய பவர் பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யானை பொதுவாக கூட்டமாக போகும். ஆனால் அந்த கூட்டமாக போகும்போது எல்லா கூட்டத்தையும் அணைச்சி கூட்டு போகிறது பெண் யானை தான். ஒன்று திரட்டி. ஆமாம், ஒன்று திரட்டி. அதேமாதிரி 28ஆம் தேதி பிறந்தவங்க எவ்வளோ பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் அப்படியே அந்த ஃபேமிலியை அணைச்சிட்டு தான் போவாங்க. யாரையும் வேண்டான்னு கட் பண்ண மாட்டாங்க, யாரையும் வேண்டான்னு ஒதுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் அணைச்சிட்டு கூட்டு போகிற கெப்பாசிட்டி 28ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு உண்டு. அப்போது 28ஆம் தேதி பிறந்தவங்க குறியீடை நாங்கள் பெண் யானை நாங்கள் போட்டுக்கலாமா? தாராளம் போடலாம். யானை பழம் வருவது இல்லையா, உங்கள் பழத்தோட யானை பழமும் உங்களோட சேரும். அதை நீங்கள் உங்களுடைய சிம்பிளாகவும் அழகாக பொறிச்சு உங்களுடைய இதை பயன்படுத்துகிற ஷர்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ்லேயும் பெண் யானையை போடணும், ஆண் யானை வராது. அதுக்கு தான் நீங்கள் உருவத்தை மாற்றிடாதீங்க. உங்கள் நம்பருக்கு ஒன்று இருக்க குறியீடு பெண் யானை. அதை நான் மறந்துட்டேன்லாம் சொல்லாதீங்க, திருப்பி ப்ரோக்ராம் பாருங்கன்னா கிடச்சி தெரிஞ்சிடும். பெண் யானை போகிறீங்க, தொழிலும் மேம்படும், தொழிலும் வளருதும், நீங்களும் வளரீங்க. உங்கள் குறியீடு உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அருமை சார். 27, 28 எண்களுக்கு உரித்தான குறியீடுகள் சொன்னீங்க. இன்னும் 29, 30, 31, 3 இருக்கு. நேரமின்மை காரணமாக இந்த நிகழ்ச்சியில் நம்மளால தொடர்ந்து பேச முடியல. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நீங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடானக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.